2 நாள் கடல்லையே தங்கிட்டு இன்னைக்கு தான் கரைக்கு வந்தார் மக்களே. பாருங்க பாருங்க மக்களே, பாருங்க மக்களே. இதுதான் என்னோட கணவர் கடல்ல இருந்து கொண்டு வந்துட்டு உள்ளாடி என்ன இருக்குன்னு பார்த்தோம். இது வந்து சாப்பாடு கொண்டு போன பாக்குறேன். இது என்ன மீன்? இது வந்து நாங்க அயில மீன் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். நீங்க என்ன மீனுன்னு நீங்க சொல்லுங்கன்னு தெரியாது. பாருங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாத்தீங்களா மக்களே. ஃப்ரெஷ் மீன் இப்படித்தான் இருக்கும். பாத்தீங்களா, ஃப்ரெஷ் மீன் இப்படித்தான் இருக்கும். அதுக்கப்புறம் இது என்ன மீன்? அதுக்கப்புறம் இது வந்து சூர மீன். இது வந்து இங்க போன அன்னைக்கு கிடைச்சிருக்கு மீன். இது வந்து நாங்க உப்பு போட்டு காய வைப்போம். இது வந்து ஏன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு, அதனால அப்படி. சூர மீன் அது. அது பாருங்க மக்களே. ஆஹ் இது என்னன்னு தெரியுமா? கனவா மீன் இது. இது தோட்டு கனவா அப்படியானே? இது தோட்டு கனவா. பாத்தீங்களா மக்களே எப்படி இருக்குன்னு? தோட்டு கனவா இது. மக்களே, அவர் கொண்டு வந்த மீனில் பாதி தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பாதி வந்து அழுகி இருக்குது. அப்போது அவர் கொண்டு வந்த மீனெல்லாம் நல்ல ஃப்ரெஷ் மீனெல்லாம் வீட்டுக்கு குழம்பு வைக்கிறதுக்காகவும் ஃப்ரை செய்யவும் தனியாக கட் பண்ணி வைப்பார். அதுக்கப்புறம் வந்து அழுகின மாதிரி இருந்தல்ல மீன்கள், அந்த மீனை எல்லாம் கருவாடாக்குறதுக்காக அந்த மீன் நடுவில் 2ஆக கீறி கருவாடு எப்படி ஆக்கணும்னா, மீனை வந்து குறுக்காக பிளக்கணும் 2ஆட்டு. நமக்கு குழம்பு வைக்கிறதுக்காக கட் பண்ணோம்ல, அந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது. நீள வாக்கில் கட் பண்ணணும். குறுக்காக கீறி அந்த உப்பு போட்டு ஒரு 4-5 மணி நேரம் அந்த உப்புலையே மீன் ஊறணும். ஊறினதுக்கு அப்புறம் வந்து அதை தண்ணியில் வாஷ் பண்ணணும். அந்த மீனை ஊறினதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி பார்த்திங்களா மக்களே காய வைக்கணும். நமக்கு உப்போட எல்லாம் காய போட்டோன்னா நல்லா உப்பு கறிக்கும், சாப்பிட முடியாத உப்பாக இருக்கும். அதனால் அந்த ஒரு 4-5 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் தண்ணியில் வாஷ் பண்ணணும். தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி காய வைக்கணும். ஒரு 4 நாள் நல்ல வெயிலில் காய்ஞ்ச வச்சுன்னா நல்ல சூப்பரான பக்காவான கருவாடு ரெடி மக்களே.